ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் மதர்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கே நேத்து ஆரம்பிச்சது இல்லை. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணும் போது தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்துதான் செஞ்சாங்க. அப்ப அவங்களுக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம்ங்கிறது அவங்கள ஒட்டியே இருந்தது. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த கடைகள்லாம் ஆரம்பிச்சப்போ, ஷாப் ஓனர்ஸ் ஆனப்போ, அப்பயும் விமென்ஸ் எல்லாருமே அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து என்கேஜ் பண்ணதுனால அப்பயுமே அவங்களுக்கு அது பெருசா தெரிவிக்கல. அண்ட் நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா ப்ளூம் ஆக ஆரம்பிச்ச நேரத்துலதான் ஹஸ்பண்ட் ஆபீஸ் போறப்போ மதர்ஸ் வீட்டுல பாத்துக்கணும் பிளஸ் கிட்ஸ பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்கேஜா அவங்கனால இதுல எல்லாம் இன்வால்வ் ஆக முடியல. அண்ட் அப்பையில இருந்துதான் விமென்ஸ்க்கான பினான்சியல் ஃப்ரீடம் போக ஆரம்பிச்சது. அண்ட் இந்த நம்ம ஜென்ரேஷன்ல அது ஏன் கனவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டோம். நம்மளோட குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதே சமயம் நம்ம ஆபீஸ் போனாதான் வேலை சம்பளம் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் ஆனதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம இந்த ஜென்ரேஷன்ஸ்ல கோத்ரூ பண்றோம். ஸோ இதுல இருந்து வெளியில வர்றதுக்காக தான் எப்படி நம்ம வீட்டுல இருந்தே நம்மளுக்கான பினான்சியல் ஃப்ரீடமா உருவாக்கலாம், எப்படி நம்ம வீட்டுல இருந்துகிட்டே சம்பாதிக்கலாம், நிறைய பேத்துக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செஞ்சு டிஜிட்டல் கோர்சஸா பூர்த்தி செஞ்சு அவங்களுக்கு நாலேஜை கொடுத்து எப்படி நம்மளுக்கான பினான்சியல் இண்டிபெண்டன்ஸா அடையலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் கொண்டு வர என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.